சினி டியூப் டிவி நேயர்களுக்கு விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா படவா படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படவா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விமல், சூரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது காமெடி என்டர்டெயின்மெண்ட்னே சொல்லலாம். இப்போ சூரி வந்து ஹீரோ ஆகிட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் பண்ண காமெடியை வந்து இந்த படத்தில் வந்து பார்த்து ரசிக்க முடியுது. எப்படி சந்தானம் வந்து காமெடி பண்ணி விஷால் கூட நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் சூரியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் நல்லா காமெடி அவர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. விமல் வந்து பார்த்திங்கன்னா ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்க கேரக்டரு. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நம்மளை ரொம்ப தொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கை காசை போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை போயிட்டு திருப்பியும் வந்து ஊருக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாடெல்லாம் போட்டு நல்ல வரவேற்பு கொடுத்து வர வைப்பாங்க. விமலுக்கு ஒன்றுமே புரியாது ஏன்டா அப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து லாட்டரியில் 10 கோடி வந்து ஜெயிச்சிருக்கு, அப்படி வின் பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த வரவேற்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க நண்பர் வந்து ஃபோன் பண்ணி இங்கே சூரியகிட்ட சொல்லிடுவார் போல். சூரிய வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருவார். ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா விமல் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் இருப்பார். ஆனால் சூரிய வந்து பார்த்திங்கன்னா அவர் நண்பர் தானே, நண்பருக்கு வந்து 10 கோடி இருக்குது, இந்த ஊருக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாக்கிட்டையும் காசை வாங்கி கமிஷன் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிக்கு வந்து ரொம்ப பயமாயிடும், ஊர் மக்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா விமலுக்கு வந்து 10 கோடி வின் பண்ணியிருக்கனால ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு பிரசிடெண்ட் ஆக்கிடுவாங்க. இது வரைக்குமே ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம விமல் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நல்லது பண்ணாரா இல்லையா அப்படின்றது போயிட்டுருக்கு. அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் வில்லன் நடிச்சிருக்கிற அந்த வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா செங்கல் சூளை வந்து வச்சுருப்பார். அவரோட டார்கெட்டை வந்து கார்ப்பரேட் மல்டிநேஷனல் கம்பெனிக்கு செங்கல் வந்து அனுப்பணும் அப்படின்னா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூளையில் வந்து எரிக்கிறதுக்கு இந்த சீமை கருவேல மரம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த ஊர் பக்கம் ஃபுல்லாக வந்து சீமை கருவேல மரம் தான் இருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரித்து அங்கே வேலையோ விவசாயமோ எதுவுமே கிடையாது. இந்த மரத்தை வெட்டிட்டு வந்து கொடுத்தா காசு தருவாங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் எடுத்து இவர் வந்து இன்னும் சீமா கருவேல மரத்துக்கு இன்னும் நிறையா அந்த வில்லன் வளர்த்துருவார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமல் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வர 100 நாள் வேலை திட்டம் அதெல்லாம் மக்களுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நேரத்தை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மண்ணில் வந்து அந்த தன்மை இருக்காது. அந்த தன்மையை வந்து மாற்றணும் அப்படின்னு போராடி திருப்பியும் வந்து விவசாயம் தான் நம்ம தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சீம கருவேல மரங்களை வந்து முழுமையாக அழித்து அந்த வில்லனையும் அழித்து நல்ல ஒரு எண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, காமெடியும் இருக்குது, நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. ஸோ மக்கள் இன்னும் நீங்கள் படவா படம் பார்க்கல அப்படின்னா போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, பாடல் இருக்குது, எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது. படத்தோட நீளத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கும்போது தோணுச்சு. நீங்கள் படம் பார்த்துட்டு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினி டியூப் டிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.